ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரீவியஸ் இயரில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணிகிட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோவுக்கு 5 சம்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி செகண்ட் வீடியோ. முதல் வினா பாருங்கள். 35, 56 மற்றும் 91ஆல் வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது? இந்த மாதிரி சம் பார்த்தீங்க அப்படின்னா, மீதி 7ஐ தரக்கூடிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆப்ஷன் வச்சு நம்ம இந்த சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷனில் இந்த மீதி 7ஐயும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 3640ல் 7ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3633 வரும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் 7ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3640 வரும். தேர்ட் ஆப்ஷனில் 7ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3626 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷனில் 7ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3647 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? 35ன்னு இருக்குது. அப்போ 35 கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாட்டால் வகுப்படும். அப்போ இங்கே கீழே இருக்க ஆப்ஷனில் இப்போ நம்ம கழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நம்பரில் பாருங்கள், லாஸ்ட்டில் 3ன்னு முடியுது. ஸோ இதுவும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 6ன்னு முடியுது. இதுவும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 7ன்னு முடிகிறது வராது. அப்போ 3640ங்கிறதா கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 35ஆல் வகுப்படுற எண்ணுன்னு எடுத்தோன்னா இந்த 1 மட்டும்தான் 35ஆல் வகுப்படும். அப்போ இந்த 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த 3640 அப்படிங்கிறத மட்டும் இதில் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த சம்முக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். இதுவே வந்து இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்கும்போது நம்ம நார்மலாக எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் யூஸ் பண்ணி தான் இந்த சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த நம்பரால் வகுக்கும் போதுன்னு சொல்லியிருக்காங்க? 35, 56, 91. ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த 3மே வந்து 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 7 35, 8 56, 1 7 3 21. ஸோ அதுக்கு அடுத்தது எந்த டேபிள்லையுமே காமனாக இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதையை வந்து நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 7 × 5 35, 35 × 8 பெருக்கும்போது 8 5 40, மிச்சம் 4, 3 24, 24 4 24 4 28, 280. 280 கூட அடுத்து எதை மல்டிபிள் பண்ணோம்? 13. அப்போ 13 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 3 24, மிச்சம் 2, 2 3 6, 6 2 8. அடுத்தது 1ஆம் வாய்ப்பாடு அப்படிங்கிறதுனால அப்படியே வரும். அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 6 மிச்சம் 1 3640 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ மீதி 7ஐ தரக்கூடியது அப்படின்னா 3640 கூட மீதி 7ஐ கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 3647 இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது இரண்டாவது வினா பாருங்கள். ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? ஸோ இங்கே வினாடி வினா போட்டி நடக்குது. அதில் எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எக்ஸ் அப்படிங்கிறவங்க 10 விடை வந்து சரியாக சொல்கிறாங்க. ஒய்ங்கிறவங்க 11 விடைகள் சரியாக சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க அப்படின்னா ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எக்ஸு சரியான விடை வந்து எவ்வளோ பண்ணாங்க, ஒய் எவ்வளோ சரியான விடை பண்ணாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ சரியான விடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம். ஸோ எக்ஸு வந்து 10 விடை, ஒய்ங்கிறது 11 விடை. அப்போ 2 பேரும் சேர்ந்து 21 விடை வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்குறது ஒய் பெற்ற புள்ளிகள் தான் எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறவங்க சரியாக எத்தனை விடை அடிச்சிருக்காங்க? 11 விடை அழிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக எத்தனை விடைகள்? 21 விடைகள் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இன்ட்டு மொத்த புள்ளிகள் எத்தனை? 84. அப்போ இதையை வந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 21, 1 7 2 7 14, 1 3 3, 4 3 12. அப்போ 11 பெருக்கல் 4 44. அப்போ ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44. இதுவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் இது கரெக்டாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பெற்ற புள்ளிகள் எத்தனையாக இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்கள். எக்ஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை விடை சரியாக பண்ணியிருக்காங்க? 10 விடைகள் சரியாக பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவங்க எவ்வளோ விடைகள் சரி? 21 விடைகள் இன்ட்டு மொத்த புள்ளிகள் 84. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ தான் பார்த்தோம்
ஓர் 21 இங்கே 4ன்னு வந்துடும். அப்போ 10 பெருக்கல் 4 40. 40 புள்ளிகள் யார் பெற்றிருப்பாங்க? 40 புள்ளிகள் எக்ஸ் அப்படிங்கிறவங்க பெற்றிருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுங்கிறவங்க 40 புள்ளி, அடுத்தது ஒய்ங்கிறவங்க 44 புள்ளி அப்படின்னா மொத்தமாக 84 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக வருதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அடுத்தது 3வது வினா பாருங்கள். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாள்களில் வண்ணமிடுவர் எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அதே போன்ற ஒரு சுவரில் 27 நாள்களில் அந்த ஓவியத்தை வண்ணமிடும் மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணோன்னா 2 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு டேட்டா, அடுத்தது இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மாணவர்கள், அவங்க எத்தனை மீட்டருக்கு வேலை செய்கிறாங்க, எத்தனை நாள்களில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது. செகண்டுக்கு அதே மாதிரி தான், எவ்வளோ வந்து வேலை செய்கிறாங்க, எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கேட்டிருக்கிறத கிளியராக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சம் கேட்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் பை வேலை அப்படிங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே 2 டேட்டா இருக்கிறதுனால ஒன்று வந்து ஆர்ஹெச்எஸ் சைட்லேயும் இனியும் ஒன்று எல்ஹெச்எஸ் சைட்லேயும் எடுப்போம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுக்கும்போது ஆட்கள் எத்தனை பேர்? 81 மாணவர்கள். நாட்கள் எத்தனை நாட்கள்? 56 நாட்கள். நேரம் அப்படிங்கிறது கொடுக்கல, அதனால் விட்டுறலாம். வேலை வந்து எவ்வளோ மீட்டருக்கு வேலை செய்கிறாங்க? 448 மீட்டருக்கு. ஸோ அதை எழுதியாச்சு. அதே மாதிரி ஈக்குவல் டு செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க? 160 மீட்டர். ஸோ அதையே டினாமினேட்டரில் எழுதுவோம். 160 மீட்டர். எத்தனை ஆட்கள் அப்படிங்கிறது தான் ஃபைன் பண்ணணும். எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 27 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? இது ரெண்டும் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஓர் நாங்கு நன்னாங்கு 16, ஓர் நாங்கு 2 8. அடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 7 2 14, I 2 10, 6 2 12. அடுத்து 7ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 1 7 8 7 56ன்னு வரும். அடுத்தது இங்கே ஈக்குவல்ட்டில் இங்கே டினாமினேட்டரில் இருக்கா 160, இங்கே வரும்போது பெருக்கல்ல தான் வரும். அப்போ இது கேன்சல் பண்ணால் 1 8 8 2 8 16 0 20 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ 27 81 கேன்சல் பண்ணலாம். 3 27 9 81. இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 3 9. அப்போ மிச்சம் இங்கே இப்போ எப்படி இருக்கும்? 3 ஈக்குவல் டு எக்ஸ் பை 20ன்னு இருக்கும். அப்போ 20 இங்கே வரும்போது பெருக்கல் ஆகும். 20 பெருக்கல் 6ஓட வேல்யூ 60. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 60. இதுக்கான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் டி. அடுத்தது 4வது வினா பாருங்கள். ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது எனில் அசல் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு பார்க்கணும். இது வந்து கூட்டு வட்டி, சரிங்களா? அடுத்தது என்னென்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க? ஒரு அசலானது 2 ஆண்டுகளில், ஆண்டு அப்படிங்கிறத இயர் அப்படிங்கிறத என்னன்னு எடுத்துப்போம். நம்பர் ஆஃப் இயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டுகள். அப்போ என்னோட வேல்யூ 2ன்னு எடுத்துப்போம். ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில். அப்போ இந்த விகிதத்தை வந்து நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா, வட்டி விகிதத்தை ஆர் கேபிட்டல் ஆர்ன்னு எடுப்போம். அதோட வேல்யூ 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியில் ரூபாய் 22,050 ஆகிறது. அப்போ அந்த 22,050ங்கிறது மொத்த தொகை, ஃபைனல் அமௌண்ட். அதையே ஏன்னு சொல்லி எடுப்போம். ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 22,050. அப்போ என்ன நம்ம ஃபைன் பண்ணணும்? அசல் என்னன்னு ஃபைன் பண்ணணும். அசல்னால் பிரின்சிபல், நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் என்னன்னு ஃபைன் பண்ணணும். இதுதான் கிவன் டேட்டா. இந்த மாதிரி கொடுத்துட்டு கூட்டு வட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. அப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 22,050 ஈக்குவல் டு பி தான் ஃபைன் பண்ணும் 1 + ஆரோட வேல்யூ 5/100, என்னோட வேல்யூ 2. ஓகேங்களா? அப்போ இந்த 1 + 5/100 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 100 + 5/100ன்னு வரும். அப்போ 105/100. அப்போ ஏவோட வேல்யூ 22,050 ஈக்குவல் டு பி இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 105/100ன்னு வரும். ஹோல் பவர் 2. ஹோல் பவர் 2னா 2 டைம் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 105/100 இன்னொரு டைமும் 105/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது
சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 2 5 10 1 5 5 2 5 10 0 21/20. அப்போ இதே தான் இங்கேயும் கேன்சல் பண்ணால் வரும் இல்லையா. அப்போ இது வந்து இங்கே போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். இந்த 21ங்கிறது இங்கே வரும்போது டிவிஷன் ஆகும். அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 21 3 21 1 7 35 0ன்னு வரும். அதே மாதிரி 3 21 4 28 5 35 0ன்னு வரும். 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 1 3 3 I 3 15 0. 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் I 3 15 0 50ன்னு வரும். அப்போ இந்த 20 வந்து இங்கே வகுத்தல் இருக்கிறது இங்கே போகும்போது என்ன ஆகும், பெருக்கல்னு மாறும். அப்போ 50 × 20 × 20. அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும். 50ஐயும் 20ஐயும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்னா 1000 அப்படின்னு சொல்லி வரும். 1000ஐ 20ஆல் பெருக்கும்போது 20000 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ வந்து நம்மளுக்கு அசல் பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 20000. லாஸ்ட் ஆப்ஷன் 20000. ஓகேங்களா. ஸோ இந்த தனிவட்டி கூட்டு வட்டி தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக டாபிக் வைஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது 5வது வினா, A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். A தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் B தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எத்தனை வேலை கொடுத்துருக்குறாங்க, ஒரு வேலை. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு வேலை எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 2 பேர். அப்போ ஒரு வேலை A எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ப்ளஸ் ஒரு வேலையை B எத்தனை நாளில் முடிக்கிறாங்க ஈக்குவல்ட்டு, அப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வர்றது என்ன, ஏவும் பியும் சேர்ந்து செய்த வேலைகள் தான் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரணும். அப்போ அந்த ஒரு வேலையை எத்தனை நாளில் 2 பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, 16 நாள். ஸோ ஈக்குவல் டு 16. அப்போ இங்கே ஏ மட்டும் தனியே செஞ்ச வேலைகள் 48ன்னு தெரியும். ஸோ ஏக்கு பொதுவாக 48 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ நம்ம பி தான் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கிவன் டேட்டா. இங்கே ஒரு வேலைன்னு கொடுத்ததுனால 1/48. அதுவே இரு வேலைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2/48ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். வேலை பை நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். அப்போ ஒரு வேலையை ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாரு, ஒரு வேலையை பி எத்தனை நாள் முடிக்கிறாரு, சேர்ந்து அப்படிங்கிறதுனால கூட்டுறோம். ஈக்குவல் டு மொத்தமாக இவங்க 2 பேர் சேர்ந்து செய்கிறது தான் வந்து 16 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேலையை 2 பேர் சேர்ந்து 16 நாளில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது மீனிங். இப்போ பி வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இங்கே 1/Bயை இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த 1/48 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ 1/16 மைனஸ் 1/48. அப்போ இதுக்கு கீழே எல்சிஎம் ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும், 48 அப்படிங்கிறதா எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 16ஓட என்ன பண்ணணும், 3 மல்டிபிள் பண்ணால் 16 3 தான் 48. ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், -1. இதுதான் வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணால் வரும். 3 - 1ஓட வேல்யூ 2/48 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 2 4 4 2 8 அப்படின்னு சொல்லி வரும். அப்போது பிங்கிறவர் ஒரு வேலையை 24 நாளில் முடிப்பார். அப்போ இங்கே நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை நாளில் முடிப்பார், 24 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. இதோட பார்த்தீங்க அப்படின்னா 5 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் 5 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.